நீங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் உங்களை செம்ம டென்ஷன் படுத்துறாரு. நீங்க ரைட் எடுத்தா அவரும் ரைட் எடுக்கிறாரு, நீங்க லெஃப்ட் எடுத்தா அவரும் லெஃப்ட் எடுக்கிறாரு. சரி கொஞ்சம் ஸ்லோ ஆகுனா அவரும் ஸ்லோ ஆகுறாரு. செம்ம டென்ஷன் ஆகுது. என்னடா இவன் பைத்தியக்காரனா இருப்பானா இல்ல குடிகாரனா இருப்பானா, ஏன் இவன் இப்படி பண்றான்னு சொல்லி செம்ம கோவம் வருது. அவன் திட்டணும் போல தோணுது. இந்த நேரத்துல ஒரு சின்ன கேப் கிடைக்குது. இந்த கேப்ல நீங்க அவன் திட்டத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவனை போய் திட்டுனீங்கன்னா அங்க பெரிய சண்டையே ஏற்பட்டு உங்களுடைய டெஸ்டினேஷன் நீங்க எங்க போகணுமோ அங்க போகாம உங்களுடைய மொத்த எண்ணங்களும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனா கிடைச்ச அந்த கேப்ல அவன் செஞ்ச தவறுக்காக ஒரு முறைச்சிட்டு நீங்க அவனை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க அவனை பத்தி திரும்ப யோசிக்கிறதுக்கான சான்ஸே இல்ல. அப்பாடா அவனை விட்டு நம்ம முன்னேறி வந்துட்டோன்ற இந்த எண்ணம் தான் ஏற்படும். சேம் இதே மாதிரிதான் லைஃப்ல நமக்கு முன்னாடியோ பக்கத்துலயோ இருக்கக்கூடியவங்க நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த பிரச்சனையுமே நேரத்துல அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றத நினைக்காம நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா லைஃப்ல நாம யார பத்தியும் யோசிக்க வேண்டிய தேவையே இருக்காது. நாம